வெள்ளைக்காரங்க புதுசா பானங்கள்லாம் தயாரிப்பாங்க. அந்த இடம் நீ பார்த்துருப்பீங்க. கொக்கோ கோலாவுக்கும், பெப்சிக்கும் ஒரு ஸ்பூஃப் ஒண்ணு அடிச்சிருப்பாங்க. அக்கா மாலா, கப்சி அப்படின்னு ஒரு ஸ்பூஃப் அடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு வசனம் வைப்பாரு. அது அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம். "இப்ப இதுக்கு என்ன பேர் வைக்க போறீங்க?" அப்படின்னோனே, "உன்னுடைய பேர் வந்து சிஸ்டர் மாலா, இன்னொன்னு பேர் வந்து பேட்ஸ் மெல்சின்னு." அது அப்போ வந்து இளவரசன் தான் அந்த மங்குனி அமைச்சர். அவர் ஒவ்வொரு கேரக்டரைசேஷன் பத்தி பேசணும்னா தனியா பேசணும். மங்குனி பாண்டியன் வந்து ஒரு வசனம் சொல்லுவார். "உள்ளே உங்கள் ஆங்கில பூர்வீகமே இருக்கலாம். ஆனால் தலைப்பு நிச்சயம் தமிழில் தான் இருக்க வேண்டும்." அது அப்படின்னு ஒரு இது சொல்லுவாரு. படங்களுக்கு வந்து தமிழ்ல தான் பேர் பேர் வைக்கணும் அப்படின்னு ஒரு வைக்கணும். பேர் வச்சா ஏதோ வரி ஒரு விலக்கு வரி உண்டு. விலக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து அவர் அந்த ட்ரெண்ட் கேப்சர் பண்ணி உள்ள போற போக்குல தள்ளியிருப்பாப்ல. அடிச்சிருப்பாரு. அப்பதான் எங்க கூப்பிடு அந்த மொழி மாற்று அப்படின்னு உடனே அவரு மொழி மாற்றுவாரு, இது பண்ணுவாரு. இதுவரைக்கும் இந்த காமெடி எல்லாருக்கும் தெரியும். இதுக்கப்புறம் அப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல 2 இது கடந்து போகும். கூப்பிடு அந்த விளம்பரக்காரர்களை. விளம்பரம் என்றால் நம் ஆட்கள் சுத்த மாட்டு மூத்திரத்தையும் எழில் என்று ஒரு கை பார்த்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லிட்டு, "சீமதுரையின் சிறப்பான சரக்கு. நாடக நடிகை செல்லாத்தாள் உள்ளம் தொட்ட நல்லதொரு பானம். கப்சி. ரோஷம் இருந்தால் உடனே குடியுங்கள்." அப்படின்னு ஒரு வாசகம் எழுதுவாங்க. நாடக நடிகர் செவிலிப்பாண்டி பாகவதர் இடைவிடாமல் குடிப்பது. அக்கா மாலா. விலை வெறும் 3 வீசம் மட்டுமே. குடும்பத்தோடு குடித்து குமுறுவீர். அப்படின்னு எழுதியிருப்பாரு. இந்த பேனர்ல இடங்கள பிக்சர் வைக்கிறது தான் அவருடைய இது. மல்யுத்த வீரர் சங்கொலி ராஜனின் நீங்காத நண்பன் அக்கா மாலா. வயிறு முட்ட குடியுங்கள். அப்படிலாம் போட்டு அந்த விளம்பரம் பண்ணி இது பண்ணுவாரு.